இன்றைக்கி நம்ம வெயிலுக்கு இதமான மோர் குழம்பு செய்ய போகிறோங்க. இந்த மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த வெயில் டைமில் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகத்தை நல்லா ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு அரை மணி நேரமே போதுமானதாக இருக்கும். நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வைக்கிற ஐட்டத்தெல்லாம் ஊற வச்சுருவேன். அதனால எனக்கு சமைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஊற வச்சு எடுத்துருக்க இந்த பருப்பு கூட ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காவை சேர்த்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். காரமான மிளகாய் இருந்தால் ஒன்றே போதுமானதாக இருக்கும். இதை அரைச்சி எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஹட்சன் தயிர் ஒரு 200 கிராம் எடுத்துக்கிறேன். வீட்டில் உர குத்தின தயிராக இருந்துச்சு அப்படின்னா மீடியமான புளிப்பில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த தயிரை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் வச்சு 2 வாட்டி நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம கலந்து எடுத்துருக்க அந்த பருப்பு தேங்காய் மிக்ஸிங்கோட இந்த தயிரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பூசணிக்காய் சேர்த்து இந்த மோர் குழம்பு செய்கிறதுனால பூசணிக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ மோர் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு அகலமான ஒரு மண் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். அது கூட பாதி அளவுக்கு சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 செகண்ட் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம மோர் குழம்பு மிக்ஸிங்கை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருந்த பூசணிக்காவும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சுட்டிங்க அப்படின்னாலே நல்ல மோர் குழம்பு பொங்கி வர ஆரம்பிக்கும். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி உப்பு சரி பார்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து இறக்கிட்டிங்க அப்படின்னா சுவையான மோர் குழம்பு ரெடி. மோர் குழம்பு கூட சைடிஷாக நான் சிக்கன் தான் எடுத்திருந்தேன். சிக்கன் கிரேவியில் கொஞ்சமாக சிக்கன் பீஸ் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். இந்த மோர் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது கூட நம்ம குழம்புக்கு உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.